அன்பிற்கினியவர்களே வணக்கம். 40 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 22ல இருக்கும். இன்னைக்கு பாலிட்டிக்கான டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஸோ டெய்லி 2 PVQ 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ அப்படி இன்னைக்கு நாம 2 PVQ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அப்படி முதல்ல நம்ம பார்க்க போற PVQ ஒரு சிம்பிளான ஒன்லைனர், ஆனா டெஸ்ட் பண்ண ஒன்லைனர், சரிங்களா? ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் ஈக்வாலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் இன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மத சமத்துவம் அப்படின்னாலே உடனே நம்ம எங்கே பாஞ்சிரோம்னா தான் பாயும். ஆர்டிகல் 25 தானே சார், இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். சப்போ ஒருவர் தனக்கு பிடித்தமான ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்கவோ அந்த மதத்தை பின்பற்றுவதற்கோ இல்லை அது மற்றவங்கள்ட்ட ப்ரொபகேட் பண்ணுறதுக்கோ பரப்புவதற்கோ நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் எங்கே சொல்லுதுன்னா ஆர்டிகல் 25 சொல்லுது. ஐயா, அப்போ ரிலீஜியஸ் ஈக்வாலிட்டி அப்படின்றது இங்கே வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னா நம்ம மதம் சார்ந்த உரிமைகள் ரிலீஜியஸ் அப்படின்னு பார்த்தாலே ஆர்டிகல் 25 to 28 இதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஆர்டிகல் 25 to 28 இதுதான் மதம் சார்ந்தது, இதுதான் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம். மதம் சார்ந்த சுதந்திரம் நமக்கு இந்த 4 ஆர்டிகல்ஸ் தான் கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம உடனே ஆர்டிகல் 25, 26, 27, 28 நீங்க பாஞ்சிடவே கூடாது. கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். ரிலீஜியஸ் ஈக்வாலிட்டி அப்படின்றாங்க. அதனே ரிலீஜியஸ் ஈக்வாலிட்டி நமக்கு ஆர்டிகல் 15 ஒரு விஷயத்த சொல்லுதுங்க, ரொம்ப சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அதைத்தான் நம்ம RRCSP அப்படின்னு சொல்றோம். அதாவது ரேஸ், இனம், ரிலீஜியன் மதம், சரிங்களா, காஸ்ட் சாதி, சரிங்களா, செக்ஸ் பாலினம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் நம்ம RRCSP அப்படின்னு சொல்றோம். இது பிறப்பிடம். அப்போ ஒரு நபரை இனத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலோ ஆண் பெண் இல்லை திருநங்கை திருநம்பி அப்படின்னு பாலினத்தின் அடிப்படையிலையோ பிறப்பிடத்தின் அடிப்படையிலையோ இது எல்லாத்துல இருந்தும் ஒரு நபரை நாம் பாகுபாடு காட்டக்கூடாது. அவன் இந்த ஜாதியில பிறந்துட்டான், இந்த மதத்துல பிறந்துட்டான், இந்த இனம் அப்படின்னு சொல்லி பாகுபாடு காட்டக்கூடாது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 15, சரிங்களா? அவங்க கேட்ட ரிலீஜியஸ் ஈக்வாலிட்டி அப்படின்னா மத சமத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாரையும் சரிசமம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மத சமத்துவம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 அதுக்கு ஆன்சர். நம்ம இது எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? கிளியரா இருக்கிறோமா? ஏன்னா நிறைய பேர் ரிலீஜியஸ் மதம் அப்படின்னு இந்த மத அப்படின்னு பார்த்தோன்னே 25க்கு பாஞ்சிடக்கூடாது. 25 வேற 15 வேற. கிளியரா இருக்கிறோமா? பாருங்க, சிம்பிள் ஒன்லைனர் ட்விஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ அப்படி இன்றைய பதிவினுடைய அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். ஓகே, Indian Constitution does not define OBC but makes a reference identify the article. இந்திய அரசியலமைப்பு இந்த OBC பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள், சரிங்களா, இதை பத்தி அது டிஃபைன் பண்ணவே இல்லைங்க. ஆனா ரெஃபரன்ஸ், இந்த OBCக்கான ரெஃபரன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க. கடைசியில இருந்து வந்து பார்ப்போமே. அப்போ ஆர்டிகல் 344 அப்படின்றது, அப்போ இந்த ஆர்டிகல் 344 OBC டிஃபைன் பண்ணுதா? இல்ல. ஆர்டிகல் 18ல A இது OBC டிஃபைன் பண்ணுதா? இல்ல. இன்ஸ்டெட் இது என்ன பண்ணுதா? 18ல A அப்படின்னு டைட்டில்ஸ் பத்தி பேசுது, சரிங்களா? ஜாதி ரிலேட்டடா இருக்கக்கூடியது இந்த டைட்டில்ஸ், அரசர் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைட்டில்ஸ் பத்தி சொல்லுது. அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 17 OBC பத்தி பேசுதா? இல்ல. இந்த ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுது. தீண்டாமை அப்படின்றது எப்பாடுபட்டாவது அதை நம்ம ஒழிச்சிடணும், எந்த காலகட்டத்திலும் அதை அனுமதிக்க கூடாது அப்படின்றது ஆர்டிகல் 17 சொல்லுது. அப்போ பாருங்க, நமக்கு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில் தெரில, யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதுக்கு பதில் தெரியலங்க. ஆனா எதெல்லாம் ஆன்சரை வராது அப்படின்றத எலிமினேட் பண்ணாலே தேவையான நமக்கு கிடைச்சிடும். லைஃப்ல எதே தாங்க, எதெல்லாம் நமக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த வேணான்றதை தூக்கி எரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது வேணும்ன்றது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும், சரிங்களா? ஸோ இதான் எலிமினேஷன் ட்ரிக். அப்போ ஆர்டிகல் 16 சொல்றாங்களா சார் அப்படின்னா, 16ல பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு, பொது வேலை வாய்ப்புகள், சரிங்களா? இந்த பொது வேலை வாய்ப்புகள்ல சரிசமமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 16 சொல்றாங்க. அப்போ இந்த ஆர்டிகல் 16ல OBCனா என்னன்றதை டிஃபைன் பண்ணல.
அப்போ பிறப்பின் அடிப்படையில இந்த குடும்பங்களில் இந்த ஜாதியில பிறந்தவங்க தான் ஓபிசியா, இல்ல வருமானத்தின் அடிப்படையில சொல்றோமா, அவங்க சார்ந்த சமூகம் சார்ந்த சொல்றோமா, இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்றாங்க. சரிங்களா, இது எல்லாமே நமக்கு சொல்றாங்க. கிளியர் ஆக்குறோமா? ஓகேங்க, அருமை. சரி, ஸோ அடுத்தது கட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நல்லா பாருங்க. கட் பண்ணிட்டியா? இல்லை வச்சிரு. சரி, கட் பண்ணிக்கலாம். இதில் போய் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க போல. சரி, ஓபிசி அப்படின்றத நாம டிஃபைன் பண்ணல. சரிங்களா, ஸோ ஓபிசி மட்டும் கிடையாதுங்க, இந்த தீண்டாமை அப்படின்றது ஆர்டிகல் 17 இருக்குது இல்லையா, தீண்டாமை, இந்த தீண்டாமை கூட டிஃபைன் பண்ணல. இது ஜாதியின் அடிப்படையில் தீண்டாமையா, ஜாதியின் அடிப்படையில் தீண்டாமையா, பாலினத்தின் அடிப்படையில் தீண்டாமையா, மதம் சார்ந்தா அப்படின்னு இதையுமே டிஃபைன் பண்ணல. அப்போ இன்கேஸ் அரசியலமைப்புன்றது நமக்கு முக்கியம், கான்ஸ்டிடியூஷன், அதுலேயே ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணலையே, யார்கிட்ட போய் கேட்கறது? சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்கலாம். அப்போ அரசியலமைப்பில் ஏதாவது ஒரு விஷயம் டிஃபைன் பண்ணாமல் இருந்ததுன்னா அதை தெளிவுபடுத்த வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டினுடைய கடமை. சரிங்களா, ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன். சரிங்களா, ஓகேங்க. ஸோ அப்படி இன்றைய பதிவுடைய அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். சரி, இதுக்கப்புறம் வரக்கூடியது நமக்கு 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டான கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 1, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக கொடுத்த வேர்டிக்ட் அடிப்படையில், the Supreme Court recognized the right to be free from the adverse effect of climate change as a distinct fundamental right, reading it into Article 14 and 21. என்ன சொல்றாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இந்த காலநிலை மாற்றத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்திய அரசியல் அமைப்பினுடைய ஒரு உரிமை. சரிங்களா, இந்திய அரசியல் அமைப்பினுடைய ஒரு உரிமை. ஆள் வந்திருக்காங்க, போய் பாருங்க. 2 minutes உட்கார சொல்லுங்க, நான் வரேன். இல்ல, யாரை பார்க்கணும்? என்கொயரிக்கு தானே, அப்படி உட்காந்துருங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணினா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எது தெரியும். ஓகே, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, முடிச்சு கொண்டு வந்துடுறேன். தெரியும், கட் பண்ணிக்கலாம். என்ன கட் பண்ணிட்டு நான் எடிட் பண்ணிடுறேன், வேறு வழி இல்லை. சரி, இன்றைய பதிவினுடைய அடுத்த கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா ஏதோ விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Supreme Court recognized the right to be free from adverse effects of climate change. அப்போ காலநிலை மாற்றத்தால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதுல இருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கு. அது இப்படி அடிப்படை உரிமையே இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதை எதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் 14 and Article 21 மேற்கோள் காட்டுறாங்க. சரிங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யானதை நம்ம தான் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆர்டிகல் 48A அண்டர் த டிபிஎஸ்பி 48A. சரி, அண்ட் ஆர்டிகல் 51A ல G
அண்டர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இருக்கக்கூடிய சரத் 51(7)G அப்படின்றதும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்ல ஆர்டிகல் 48A இது ரெண்டுமே த கான்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இன் இந்தியா, இந்தியாவில் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றதை அடிப்படையாக வச்சு இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் அப்படின்றதுனால இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கண்ணை மூடிட்டு கரெக்டுன்னு சொல்லிடலாம், நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்டிகல் 48A அப்படின்றது டிபிஎஸ்பியில் தான் வருது. இந்த ஆர்டிகல் 48A அப்படின்றது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டது. ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பற்றி சொல்கிறோம். இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ் எல்லாம் தடை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோம். சரியா, ரைட்டு. 51(7)G அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வருது. ஆமாம், இது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கா? ஆமாம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது ரெண்டுமே சரி, கண்ணை மூட்டு சொல்லிடலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம உத்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இது என்ன சார் அப்படின்னா, இது ரஞ்சித் சிங் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எம்கே ரஞ்சித் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இந்த கிளைமேட் சேஞ்சினால மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இது ஒரு அடிப்படை உரிமைன்றாங்க. இது கிளைமேட் சேஞ்சானால் மனிதர்கள் பாதிக்கப்படுவது அடிப்படை உரிமையா? கிளைமேட் சேஞ்சாலும் மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இது அவங்க அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்றதான் ஜட்ஜ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப காலநிலை மாற்றத்தால் நம்முடைய அடிப்படையான தேவைகள் மாறுது, நமக்கு பேசிக் நெசசிட்டிஸே மாறிடுதா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைங்களா. இது நம்முடைய அடிப்படை உரிமைகளான ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 21 டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப ரெண்டு ஆர்டிக்கலையுமே இந்த கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அரசாங்கம் ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 21 பாதுகாக்கும் பொருட்டு கிளைமேட் சேஞ்சினால வர அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்க வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரஞ்சித் சிங் கேஸ் அப்படின்னு சொல்றோம், ரஞ்சித் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, ஆர்டிகல் 14 நமக்கு தெரியும். சரிங்களா, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டம் முன் அனைவரும் சமம். சரிங்களா. ஆர்டிகல் 21 நமக்கு தெரியும், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வதற்கான உரிமை. அப்போ ஆர்டிகல் 21 வாழ்வதற்கான உரிமை அப்படின்றத இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்குன்னா, அப்போ வாழ்வதற்கான உரிமை அப்படின்றப்ப காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரணும் இல்லைங்களா, அந்த பிரச்சனைகள் இல்லாம வாழ்றதும் உரிமை தானே. இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான். சரிங்களா. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க ரெண்டுமே கரெக்டு. ஸோ போத் 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. இந்த பதிவினுடைய அடுத்த கேள்வி, இந்த பதிவின் இறுதி கேள்வியும் கூட. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டாக கொடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the Supreme Court declared digital access to essential services and inclusive digital infrastructure as an integral component of right to life under Article 21. ஆர்டிகல் 21 அடிப்படையில் இது எதை பண்ணுன்னா வாழ்வதற்கான உரிமை. இந்த வாழ்வதற்கான உரிமை அப்படின்றதுக்குள்ளேயே டிஜிட்டல் அக்சஸ், அப்போ நமக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அப்போ நேரடியாக நம்ம வங்கி கணக்கிலே அரசாங்கம் செலுத்த வேண்டிய மானியம் அதெல்லாம் செலுத்திட்டு இல்லையா. இந்த டிஜிட்டல் அக்சஸ் எல்லா எசென்ஷியல் சர்வீஸ்க்குமான இந்த கணினிமயமாக்கப்பட்ட டிஜிட்டல் முறை. சரிங்களா. ஸோ இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ஆர்டிகல் 21 கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 21 வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அது ரெண்டு தானங்க சொல்லுது. ஆமா, அப்ப வாழ்வதற்கான உரிமை அப்படின்றத சொல்றப்ப வாழ்வதற்கு தான் அரசாங்கம் மானியம் கொடுக்குது. சரிங்க, ஒரு சில சப்சிடிஸ் சொல்றோம்ல, சப்சிடிஸ் கொடுக்குது, ஒரு சில நஷ்ட ஈடு இழப்பு தொகை கொடுக்குது, இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்குது. அதை நேரடியாக நம்ம வங்கி கணக்கில் செலுத்துது இல்லையா, டிபிடி மூலமா. எஸ், அதுக்கு டிஜிட்டலா இன்க்ளூசிவா சம்திங் தேவை. அப்போ இதுவுமே இந்த ஆர்டிகல் கீழே வரணும். அப்போ இந்த ஆர்டிகல் கீழே இந்த டிஜிட்டல் அக்சஸ் அப்படின்றதும் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. சரிங்களா. ஆர்டிகல் 21 வாழ்வதற்கான உரிமை நம்ம அசால்ட்டா சொல்றோம், அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்து எடுத்துக்கிறோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். The mandatory 25% reservation for economically weaker sections EWS under section 12(1)C இருக்கக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்
applies to all private schools including minority educational institutions protected under article 30. ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். நிறைய பேர் பார்த்தனே தப்புன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்பெல்லாம் சுக்கர உச்சத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இடபிள்யூஎஸ்னாலே 10% தானே சார், இவங்க 25% கொடுத்துருக்காங்க, தப்போ இல்லையோ அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்டு தான். சரிங்களா? என்னடா அது அப்படின்னா இடபிள்யூஎஸ் அப்படின்றது நமக்கு ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இடபிள்யூஎஸ் அப்படின்றது 10%. ஆனால் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்தது இல்லையா, இதில் இவங்க ஒரு இடபிள்யூஎஸ் பற்றி பேசுகிறாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். அதில் 25% அப்படின்றது கரெக்டு தான். அப்போ ஒவ்வொரு தனியார் பள்ளிகளிலும் சரிங்களா இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் 25% சீட்டை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்கக்கூடியவங்களுக்கு ரிசர்வ் பண்ணணும், இது ரூல். ஆனால் இது யார் யாருக்கு பொருந்தாது அப்படின்னா ஆர்டிகல் 30 அடிப்படையில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, சிறுபான்மையினர் தொடங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்குதுல்ல, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இதுக்கு இன்க்ளூட் ஆகாது, எக்ஸ்க்ளூட் ஆகும். சரிங்களா? எஸ். அப்போ இதில் இந்த எக்ஸ்க்ளூடிங்கிற ஒரு வார்த்தை தான் தப்பு, மற்றது எல்லாமே சரிதான். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இவங்க 2 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்டு, 2 தப்பு. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ இதோட இந்த பதிவு நமக்கு முடிவு போகிறது. மேலும் இது மாதிரி டெய்லி சூப்பராக 2 பிவிக்கும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓவராலாக வரக்கூடிய குரூப் 1க்கு முன்னாடியே ஜிஎஸ் சார்ந்த எல்லா விஷயத்தையும் முடிக்க போகிறோம். அப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4க்கான எக்ஸ்க்ளூசிவாக ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் உட்பட எல்லாமே கிளாஸஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம S2C IAS அகாடமி போரூரில் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம பிரான்ச்சை விசிட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் பேட்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. See you on the next video.